ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட்டு கிளைமேட்டு கொஞ்சம் மழை பெஞ்சனால கொஞ்சம் ஏதாவது ஸ்விங்க சாப்பிட்லான்ட்டு டெம்டிங்காக இருந்துச்சு. சரி, அதனால் பாஸ்தா செய்யலான்னு இருக்கேன். ஒயிட் பாஸ்தா. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி. ஆமாம், பாஸ்தா வாங்கியிருக்கேன். அதுக்கு அதை வேக வச்சுருக்கேன். ஆயிலு, உப்பு, தண்ணி போட்டு வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா அதுக்கு வெங்காயம், குடமிளகா, பூண்டு, பால், பட்ரு, சீஸு, சில்லி ஃப்ளேக்ஸு, ஓரிகானோ, அமுல் க்ரீம் இதெல்லாம் ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது வந்துருச்சுன்னா பாலை காய வச்சு உங்களுக்கு நான் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பட்டரை போட்டு கொஞ்சம் அந்த பூண்டு, அந்த வெங்காயம், குடமிளகா எல்லாத்தையும் போட்டு லைட்டாக சீஸை போட்டு கிண்டி விட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கட்டும். பால் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சோண்டு பால் மாவு, இல்லாட்டி மைதா மாவு, இல்லாட்டி கோதுமை மாவு லைட்டாக சும்மா கொஞ்சோண்டு சேர்த்து அப்படியே கிண்டிக்கலாம். நல்லா இதாகட்டும், வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் ஊற்றியாச்சு. இப்போ இந்த சீஸை இப்படியே போட்டு விட்றலாம். போட்டுவிட்டு அப்படியே இந்த ஓரிகானோ இதையும் போட்டு விட்டுடலாம். இந்த சில்லி ஃப்ளக்ஸையும் அப்படியே போட்டுடலாம். கொஞ்சம் பிளாக் பெப்பர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளாக் பெப்பர் போட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டியாச்சு. அப்படியே மைல்டான சிம்லேயே வச்சு அந்த சீஸெல்லாம் மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆச்சுன்னா நம்ம அப்படியே சாப்பிட்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் என்னோடய ஸ்டைலில் ஒயிட் பாஸ்தா. என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்லாம், எல்லா நாளும் சாப்பிடக்கூடாது. என்றைக்காவது ஒரு நாள் மட்டும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் செஞ்சே ரொம்ப மாதம் ஆச்சு. அப்புறம் இப்போ தான் செய்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.